மன்றத்தின் கடைசி நாட்கள். ஆனா நான் இந்த பாராளுமன்ற நாட்கள் நினைச்சு, இந்த கடைசி நாட்கள் நினைச்சு நான் கவலைப்படையில. ஆனால் எங்களுடைய தமிழ் சமூகத்தை நினைச்சு கவலைப்படுறேன். உங்களுக்கு இந்த வரைக்கும் இதை காரணம் இல்லை. ஐயோ சத்தமாயிராடி. இந்த வரைக்கும் நான் உங்களுக்கு எதையுமே காட்டினதும் இல்லை. யாரும் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் காட்டினதும் இல்லை. உண்மையாவே பாராளுமன்றத்துல என்ன நடக்குது, உண்மையாகவே தமிழ் மக்களுக்கு இந்த செம்மணி தொடக்கம் மனித இனப்படுகொலை 2009 முள்ளிவாய்க்கால் தொடக்கம் இந்த வரைக்கும் உங்களுக்கு யாருமே என்ன நடக்குது, எப்படி திட்டமிட்ட ரீதியில நாங்கள் வஞ்சிக்கப்படுறோம்ன்றதை உங்களுக்கு எந்த அரசியல்வாதியும் இந்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தந்தது இல்லை. சொல்லித்தந்த என்னை சிங்களம் வெளியால போகிறன்றது இந்த பாராளுமன்றத்தில இருந்து நீங்கள் தான் மாநசபை தேர்தல் நான் தேவையா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டும். சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு முன்பு அன்பு செய்ய உறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறையவும், மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குவிடம், தேச நலன் எனது கடன், என் தமிழே எனது திடன், அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. என் முடிவில்
சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன். அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே